இட்லி தோசைனாலே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து அலர்ஜியாக வந்துருக்கும். அந்த லிஸ்ட்டில் வந்து நானுமே வந்து இருந்திருக்கேன். முக்கியமாக அந்த இட்லிலாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி எறியணும் போல இருக்கும். அந்த மாதிரி செம்ம கோவம் வரும் வீட்டில் வந்து இட்லி வச்சிட்டாலே வந்து. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ், அதுவும் ஃபஸ்ட்டு அந்த ப்ரெக்னென்சி டைமில் நான் அதிகமாக விரும்பி எங்கள் வீட்டில் கேட்டு நான் அடிக்கடி சாப்பிட்ட விஷயம் இட்லியும் தக்காளி சட்னி தாங்க. அது என்னென்னு தெரில, எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. வீட்டில் அம்மா இட்லின்னு சொன்னாலே எனக்கு கோவம் தான் வரும், சண்டை தான் வந்து வரும். எனக்கே ஏதாவது தனியாக பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்பேன். ஆனால் அந்த ப்ரெக்னன்சி டைமில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இட்லியும் தக்காளி சட்னி தான். சொன்னால் நம்புவீங்களான்னு தெரில, நான் அட் டைமில் வந்து ஒரு 10 இட்லி வந்து தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்றேன். அதுக்கு மேலே வந்து கேட்பேன். ஆனால் அம்மா வந்து தரமாட்டாங்க. ரொம்பவும் சாப்பிடக்கூடாது, கன்சிவாக கிட்டத்தட்ட ரொம்ப சாப்பிடாது, அதுவே ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தரமாட்டாங்க. அதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ வரைக்கும் இட்லியும் தக்காளி சட்னி வச்சா நான் அசால்ட்டாக 5 இட்லி வந்து உட்காந்து வந்து சாப்பிட்ருவேன். எனக்கு வந்து அவ்வளோ வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து அந்த ப்ரெக்னன்சி டைமில் என்ன ரெசிபி வந்து விரும்பி சாப்பிட்டீங்கன்றதை சொல்லுங்கள்.